வணக்கம் மக்களே! இன்னைக்கு நாம திருமணஞ்சேரி கோவிலுக்கு வந்துள்ளோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கோவில்ல சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். மேலும் இது திருமண தொடர்பான தோஷங்களுக்கான பரிகார ஸ்தலம். கோவில் பரிகார ஸ்தலமாக மாறியதை புராண கதைகளின் மூலம் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். நம்ம சிவபெருமானுடைய திருவிளையாடல் கதைகளை நிறையா படிச்சிருப்போம். அந்த கதையில் பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும் ஒரு முறை வாக்குவாதம் வர சிவபெருமான் அவர்களை சபித்து மானிடராக பிறக்கபடி சொல்லுவார். பூமியில் மானிட ரூபம் தரித்த பார்வதி அம்மையார் சிவன் மீது பற்று கொண்டு அவரை மணக்க கடும் தவம் புரிந்து சிவபெருமானை மணந்து காட்சியளித்த இடம் திருமணஞ்சேரி. மேலும் இந்த கோவிலில் சிவனும் பார்வதியும் கல்யாண கோலத்தில் காட்சியளிக்கிறதுனால திருமண தடைகள் நீங்கும். இது ராகு தோஷத்திற்கான ஒரு பரிகார ஸ்தலம். இக்கோவிலில் என்ன பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு 2 மாலைகள் சாத்துவதன் மூலம் மிக எளிமையான முறையில் தோஷம் நிறைவேறுகிறது. அதை இங்கு ஆடியோ வடிவில் கேட்போம். அப்பேற்பட்ட புண்ணிய பூமியில நீங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கீங்க. கல்யாணம் ஆனவர்கள் கவனிங்க, திருமணமானவர்கள் தம்பதிகள் கவனிக்கணும். தம்பதிகள் பழைய மாலை கொண்டு வந்திருப்பீங்க. பழைய மாலைய இந்த பூஜை முடியும் பொழுது எங்க கிட்டக்க கொடுத்துடணும். இப்ப உங்க கழுத்துல போடுற மாலைய உங்க வீட்டுக்கு போனதும் மாலைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆறு, கிணறு, கடல், குளம் இந்த மாதிரியான நீர் நிலையில இந்த மாலைய செலுத்திடுங்க. தேங்காய் ஒண்ணு கொடுத்துருவோம், கையில வச்சிருப்பீங்க திருமணமானவர்கள். அந்த தேங்காவை கோவிலுக்கு வெளியில இருக்கிற விநாயக பெருமானுக்கு மாப்பிள கையால செதர் தேங்காய் உடைச்சு உங்க பிரார்த்தனை முழுமையாக பூர்த்தி அடைகிறது. தம்பதிகள் நல்லா சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கல்யாணம் ஆக வேண்டியவர்கள் கவனிங்க. திருமணமாக வேண்டிய உங்களுக்கு கழுத்துல மாலை போட்டு கையில விபூதி, குங்குமம், எலுமிச்சம்பழம்னு 4 பிரசாதங்கள் தரும். நாளைக்கு காலையில நீங்க எங்க இருந்தாலும் நாங்க தரக்கூடிய எலுமிச்சம்பழத்தை நறுக்கி உப்பு சர்க்கரை சேர்க்காம வெறும் தண்ணீர கலந்து நீங்க மட்டும்தான் சாப்பிடணும். வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. மறுபடியும் சொல்றேன், உப்பு சர்க்கரை சேர்க்கக்கூடாது. அந்த எலுமிச்சம்பழ சாறை வெறும் தண்ணீர்ல கலந்து நீங்க சாப்பிடணும். இப்ப உங்க கழுத்துல போடுற மாலைய கல்யாணம் ஆக வேண்டிய நீங்க உங்க வீட்டுக்கு போனதும் மாலைய உங்க வீட்டு சுவாமி கேட்டக்க ஒரு விளக்கேற்றி வச்சு அந்த விளக்கை ஏற்றின பிறகு மாலைய கழுத்துல போட்டுட்டு இந்த சுவாமி அம்பால மனசுல நினைச்சு நமஸ்காரம் பண்ணி அந்த மாலைய மஞ்ச பையில எடுத்து பத்திரமாக வச்சுடணும். திருமணம் முடிந்து நீங்க இங்க தம்பதிகளாக வரும்போது இந்த மாலைய கொண்டு வந்து இங்க செலுத்தணும். அது வரைக்கும் மாலை பத்திரமாக இருக்கணும். நாங்க தரக்கூடிய விபூதி குங்குமத்தை தினமும் பயபக்தியோட பூசிட்டு வாங்க. சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். சீக்கிரம் சந்தோஷமா தம்பதியாக இங்க வந்துடலாம். இப்ப உள்ள அர்ச்சனை ஆரம்பிக்க போறோம். இன்னைக்கு நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கிறதே பூர்வ ஜென்ம புண்ணியம். உள்ள இருக்காரு இல்லையா சிவன் பெருமானும் பார்வதியும். இந்த சுவாமி அம்பாளுக்கு தினமும் அபிஷேகம் கிடையாது. மாசத்துல ஒரே ஒரு நாள் தான் இவருக்கு அபிஷேகம், அலங்காரம், திருக்கல்யாணம். அது பூச நட்சத்திரம். 27 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பூச நட்சத்திரத்துல சுவாமிக்கு அபிஷேகம். இன்னைக்கு பூச நட்சத்திரம் 10 மணில இருந்து சுவாமி அபிஷேகம் ஆரம்பம். இந்த சேவைக்கு பேரு ஏகாந்த சேவைன்னு பேரு. சுவாமியை பார்த்தா அப்படியே எளிமையா இருப்பார். நகைகள்லாம் இருக்காது. சுவாமி நகையெல்லாம் நெத்தியை களையப்பட்டு சுவாமி இப்ப அபிஷேகத்துக்காகவும் திருக்கல்யாணத்துக்காகவும் இருக்கார். அந்த பாக்கியம், இவரை தரிசனம் பண்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மனமுருகி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நாங்களும் வேண்டிக்கிறோம். கல்யாணம் ஆக வேண்டியவர்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கணும். தம்பதிகள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும். காலத்துல குழந்தைகள் பிறக்கணும். விவசாயிகளுக்கு பூமி லாபம் கிடைக்கணும். உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கணும்.
வியாபாரிகளுக்கு வியாபாரம் என்ன நடக்கணும், இந்த மாதிரி நமக்கு வாழ்க்கையில என்னெல்லாம் தேவையோ அது அத்தனையும் இப்ப சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணி பூஜையை ஆரம்பிக்கிறோம். மனமுருகி எல்லாரும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மேலும் இந்த கோயில் பல்வேறு சிறப்பு பெற்றது. 276 தேவாரம் பாடப்பெற்ற ஸ்தலங்களில் இந்த கோவிலும் ஒன்று. தேவாரம் பாடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர். இந்த கோவிலில் மொத்தம் 28 சோழ கல்வெட்டுகள் உள்ளன. கோவில் கல்வெட்டுகளை வைத்து பார்க்கும்போது கண்டராதித்தனின் மனைவி செம்பியன் மாதேவியால் இந்த கோவில் புதுப்பிக்கப்பட்டது என அறியப்படுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. எனக்கும் ராகுகேது தோஷத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கல்யாணம் தடைபெற்று கொண்டே இருந்தது. இந்த கோவிலோட பரிகாரம் முடித்து சிவன் பார்வதி அருளால் எனக்கு 6 மாதத்தில் கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டு முடிந்தது. இதுக்கும் அப்படி தடைகள் இருந்தால் இந்த கோவிலுக்கு சென்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற நல்ல வீடியோக்களை பார்க்க நமது சேனல் புதிய அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.